மக்களே வந்திருக்க நம்ம கோயில் வந்து நான் ஏற்கனவே வெளியே சொன்ன மாதிரி கெங்குவார்பட்டியில இருந்து உள்ள கல்விப்பட்டி தள்ளி வந்தீங்கன்னா துமாப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் இருக்கு இந்த அரச மரத்து காளியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல வந்து எவ்வளவோ ஆகச்சிறப்புகள் இருக்கு. வணக்கம்மா. இப்ப இது மாத்திரம் வந்து பாம்பு இருக்கிறதா சொன்னீங்க, அது உண்மையா? அது உண்மை. பாம்பு அங்க இருந்து இறங்கி வந்து நாங்க இங்கதான் நிக்கிறோம். இறங்கி வந்துட்டு சிலை மேல நின்றுட்டு மேல ஏறிடுவோம். ஒரு செய்வன கோளாறுல வந்து ஒரு ஆள் நடக்கவே முடியாம தீட்டு வந்தாங்க. நான் கூட நினைச்சேன் இவன் கஞ்சா குடிச்சு போட்டு பைத்திய மாதிரி உலகிட்டு இருக்காங்க, இவனை போய் எப்படின்னு சொல்லி. அதே ஆள் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு நீட்டா வந்தாரு. அப்ப பார்த்து நான் பேசுறேன், என்னங்க இவர் தான் எனக்கு தீட்டு வந்தாங்க கையை காலை கட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் சொன்னாங்க இந்த மாதிரி செய்வன கோளாறுல இருந்தாங்க, இப்ப சரியாயிருச்சு. சேண்டி வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துலயும் நம்ம கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிற ஒரு தெய்வமா எல்லாருமே பாக்குறாங்க. இந்த முதல் பிரச்சனை செய்வன கோளாறு எல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் இங்க வந்த பிற்பாடு எனக்கு விலகி பசியாத கஞ்சி கிளியாத துணியோட போயிருக்கேன். இங்க இந்த கோயிலோட பூசாரி வந்து என்ன குறி சொல்றாரு? குறி சொல்ற இடத்துக்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போய் பார்ப்போம். உள்ள வந்து பார்த்தா கூட்டம் பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் மாறி மாறி வந்து உட்காந்தாங்க. ஆனா என்ன பிரச்சனை அவங்க சொல்லவே கிடையாது. இவரே கண்டுபிடிச்சு அவரே சொல்லிட்டாரு என்ன பிரச்சனை. அவரு எப்படி பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது கேட்கவே மாட்டாரு. இவங்க வந்து உட்காந்தானே அவங்க விஷயத்த சொல்லி உனக்கு அந்த நாள் சரியாயிரும், நீ வந்து பண்ணி கொடு அப்படிங்கிறாரு. என்ன சொன்னாரு? உண்மையா இருக்கு, என்ன நடக்குதோ இல்லையா. நீங்க போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்க என்னென்ன பிரச்சனை இல்லை. அவரே சொல்லிட்டாரு. உங்களை பார்த்தேன்னு சொல்லிட்டாரா? நான் சொன்னேன், நீ என்ன சொல்ல வேணாம், நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாரு. அவருக்கு தேவை நம்மனை வந்து அம்மனோட அனுகிரகத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மக்கள் எல்லாரும் அம்மனை நம்பி வரணும். வேற லெவலு தெய்வம் தான் நம்ம அரச மரத்து காளியம்மன். இங்க வந்து நம்ம இந்த சாமிக்கு வந்து இருக்க கோயிலும் கிடையாது, கோபுரம் அந்த மாதிரி கிடையாது. எப்பயுமே இந்த அரச மரத்துக்கு அடியில தான் அம்மன் அமர்ந்திருப்பாங்க. இங்க வந்து நீங்க ஒரு வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 மாசத்துல நிறைவேறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க வர்ற எல்லா பக்தர்களும். நீங்களே அந்த அம்மனை பாருங்க. இந்த அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி நீங்களும் வாங்க, எல்லாரும் உங்களோட வேண்டுதலை வைங்க. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு உண்மையிலே நல்ல தெய்வமா நம்மன் இருப்பாங்க. இவர் இப்ப காசு அள்ளி இறச்சிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எறியாருங்க அடுத்த வீடியோல சொல்றேன். மேலும் தகவலுக்கும் இவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.